விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவையில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அமைக்கப்பட்ட அரண்மனை செட். விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு இந்து அமைப்புகளின் சார்பிலும் பொதுமக்களின் சார்பிலும் விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவை ராஜவீதி தேர்முட்டி பகுதியில் இந்து மக்கள் கட்சியின் சார்பில் அரண்மனை போன்று செட் அமைத்து 10 அடி உயர விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அரண்மனை நுழைவு வாயிலில் இருக்கும் வாயிற்காவலர்கள் போலவே இங்கும் வாயிற்காவலர்கள் சிலைகள் வைக்கப்பட்டுள்ளன. இதற்குள் இருபுறங்களிலும் விநாயகர் நடனமாடுவது போன்ற ஓவியங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த சிறப்பு ஏற்பாடுகள் இந்து மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் மாநில செயலாளர் DC செந்தில்குமார் முன்னிலையில் செய்யப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இங்கு அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அரண்மனை போன்ற செட் அவ்வழியாக செல்லும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. வணக்கம். DC செந்தில்குமார், இந்து மக்கள் கட்சியுடைய மாநில செயலாளர். உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் விநாயகர் சதுர்த்தி முதன்மையான பண்டிகையாகும். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் எங்கும் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதையொட்டி இந்து மக்கள் கட்சி தமிழகம் சார்பாக கோவை ராஜவீதி தேர்நிலை திடலிலே மிக பிரம்மாண்டமான முறையிலே ராஜ விநாயகர் இங்கே அலங்காரம் செய்யப்பட்டு பொதுமக்கள் தரிசனத்திற்காக அதிகாலை 4 மணி அளவிலே கணபதி ஹோமத்துடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்து மக்கள் கட்சி சார்பாக கோவை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலே காவல்துறை சுமார் 150க்கும் மேற்பட்ட இடங்களிலே விநாயகர் சிலை வைத்து பிரதிஷ்டை செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளார்கள். புறநகர் பகுதிகளிலே 3ஆம் நாளாக அவர் திங்கட்கிழமை அன்று விஜயசனம் ஊர்வலம் நடைபெறும். பகுதியிலே வருகின்ற 11ஆம் தேதி, அதாவது 5வது நாள் காலை 11 மணிக்கு கோவை மாநகரிலே பல்வேறு பகுதிகளிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள் கோவை ராஜவீதி தேர்நிலை திடலுக்கு வந்தடைந்து இங்கிருந்து சரியாக 11 மணி அளவிலே இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மாநில தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய தலைமையிலே காமாட்சிபுரி ஆதீனம் ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமியுடைய அருளாசியுடன் நமது விஸ்வகர்ம குல பூசணம் பாபுஜி சுவாமியுடன் அருளாசியுடனும் தவத்திரு கிருஷ்ணமூர்த்தி அடிகளார் தர்மராஜ் அருள் பீடம் அவருடைய அருளாசியுடனும் இங்கிருந்து விஜயசன உருவம் புறப்பட்டு கோவை முத்தண்ணகுளத்திலே விஜயசனம் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.